மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை வரை சென்றடைய நடவடிக்கை எடுக்குமாறு தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் கடைமடை வரை முழுமையாக சென்றடைவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே டெல்டா மாவட்டங்களில் சி மற்றும் டி வாய்க்கால்கள் அவசர கோலத்தில் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இதனால் ஜூன் மாதம் மேட்டூர் அணையில் திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் முழுமையாக டெல்டா மாவட்டங்களில் கடைமடை பகுதிகளில் சென்றடையாமல் விவசாய பணிகள் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழை வெள்ள நீர் வடியாமல் விவசாயிகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். மேலும் கொள்ளிடம் ஆறு, கோரையாறு, வெண்ணாறு போன்ற ஆறுகளில் இருந்து கிளை ஆறுகள் பிரியும் தலைப்புகளில் ஆகாய தாமரையை தடுத்து நிறுத்தும் வகையில் தடுப்புகள் அமைத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும். எனவே புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு டெல்டா மாவட்டங்களில் அனைத்து நீர்நிலைகளிலும் தேங்கி கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்றி இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் இருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் கடைமடை வரை பகுதிக்கு முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.